தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இந்த கரூர் துயர சம்பவம் மீளா துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீதிமன்றம் தலைமையில் ஒரு தனிப்பட்ட ஒரு எஸ்ஐடி அமைக்கப்பட்டிருக்கு. தமிழக அரசு தரப்பில் 1 மெம்பர் கமிஷன் இருக்கு. எல்லாமே என்கொயரி ஒரு சைட் போயிட்டு இருந்தாலுமே கூட விஜய் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. திமுக அரசு ஒரு மென்மையான போக்கு விஜய் மீது கையாளுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே முன்வைக்கிறாங்க. ஒருவேளை திமுக மென்மையான போக்கை கையாளுறாங்களோ? இல்ல, அதாவது விஜய் மேல விஜயை கைது பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், விஜய் மேல வழக்கே பதிவு பண்ணலன்ற ஒரு விஷயமும் இங்க இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அது மட்டும் இல்லாமல் முசியா ஆனந்த், நிர்மல்குமார் போன்றவர்களை இன்னும் போலீஸ் தேடிட்டு இருக்கு. நேற்று ஆன்டிசிபேட்டரி பெயில் ரிஜெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட இன்னைக்கு 24 மணி நேரம் ஆறுது. இன்னைக்கு இன்னும் போலீஸ் தேடிட்டு இருக்கு. சுட்டு போட்ட சுட்டு போட்ட ஆதரவு அர்ஜுனா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தனி ஃபிளைட் ஏறி டெல்லி போறாரு. டெல்லியில இன்னைக்கு பிரஸ் மீட் பண்றாரு. டெல்லியில தான் இருக்காரு. அவர் மேல என்ன நடவடிக்கை இருக்குது? கோர்ட் வழக்கு பதிவு சொன்னாங்க. பரவாயில்ல, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மாரிதாஸ் அரெஸ்ட் பண்ணீங்க, அவர் வெளில வந்திருக்காரு பெயில்ல. இப்போ ஆதவ அர்ஜுனாவுக்கு என்ன? மாரிதாஸ்க்கு ஒரு நீதி, ஆதவ அர்ஜுனாவுக்கு ஒரு நீதியா? ஆதவ அர்ஜுனா ரொம்ப மோசமான ட்வீட், கலவரத்தை தூண்டுற மாதிரியான ட்வீட். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நினைக்குது? ஆக்சுவலா அந்த சம்பவத்துல ஆதவ அர்ஜுனாவும் இருந்திருக்காரு. அந்த கரூர் கலவரத்தும் போது விஜயும் இருந்திருக்காங்க. குறைந்தபட்சம் கைது இந்த விஷயம் இல்லாட்டி கூட வழக்கு ஏன் பதிவு பண்ணலாம் அவங்க மேல? ஸோ இந்த கேள்விகள்லாம் ரைஸா அதை தவிர்க்க முடியாது. அதனால பாயிண்ட் என்னன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் சுப்ரீம் கோர்ட்ல போய் வாங்குறவரையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு லாங் ரோப் கொடுப்பாங்க போல் இருக்கு. புஷியானதுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க, போய் நீங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறவரையும் உங்களுக்கு நாங்க டைம் கொடுப்போன்ற மாதிரியான ஒரு செயல்பாடு தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்ம பார்க்கிறோம். நம்ம அது எந்த மாதிரியான ஒரு செயல்பாடு? அப்போ மாவட்டத்தில் இருக்கிற தாவேக்காவோட மாவட்ட செயலாளருக்கு ஒரு நீதி, அது கூட வழக்கு பதிவு பண்ண நிர்மல்குமாருக்கு ஒரு நீதி, புஷியானதுக்கு ஒரு நீதியா? சட்டத்திற்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே. அப்ப ஏன் தமிழ்நாடு கவர்மெண்ட் டிலே பண்றாங்க? இது காவல்துறை திட்டமிட்டு டிலே பண்றாங்களா? இல்ல காவல்துறைக்கு அரசியல் தலைமை ஏதாவது ஆணையிட்டு இருக்கா? கைதெல்லாம் பண்ண வேண்டாம், அவங்களை ஓட விடுறவரையும் ஓட விடுங்க, அவங்க பயந்து ஓடிந்தே இருக்கட்டும் அப்படின்னு நினைக்குதா? அது அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை தவறான அணுகுமுறை. சட்டத்தின் முன் ஏதாவது சமம்ன்ற போது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுவே ரொம்ப டிலேடு. அவங்களெல்லாம் பிடிச்சி அவங்க ஜாமீன்ல அடுத்த கட்டம். அது புஷியானந்தையோ நீங்க ஆதவ அர்ஜுனாவையோ கைது பண்ணாலோ நிர்மல்குமாரையோ கைது பண்ணாலோ உங்க கடமையை நீங்க செய்றீங்க. அதுக்கப்புறம் ஜாமீன்ல அவங்களுடைய உரிமை. அது அவங்க அது போராடி ஜாமீன்ல வருவாங்க. அதையே நீங்க கைது பண்ணாதே இருக்கீங்க. சட்டத்தின் முன்னாடி எல்லாரும் சமம் என்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த விஷயத்துல கையாளவில்லை என்பது என் கருத்து. இல்லை சார், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது எல்லோருடைய கேள்வியாக இருந்தாலுமே கூட விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு மென்மையான போக்கை கையாளுமாறு கேட்டுக்கொண்டதா காங்கிரஸுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி தமிழக அரசு கிட்ட கேட்டுக்கிட்டதா ஒரு விஷயத்தை வேல்முருகன் பொதுவெளியில பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு. ஒருவேளை இருக்குமோ? இல்ல, அந்த மாதிரியான ஒரு கேட்கக்கூடிய தலைமை பண்பு கொண்டவராக ராகுல் காந்தி நான் பார்க்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கிற திமுகவை பிடிக்காதவர்கள் கிளப்புற ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இப்போ ஒரு குரூப் கிளம்பிருக்கு, தமிழ்நாடு காங்கிரஸ் ஒரு குரூப் கிளம்பிருக்கு. அந்த குரூப்புக்கு என்னன்னா திமுக மேல ஏதோ ஒரு வகையில போகும். அது கரூர்ல இருக்கிற ஜோதிமணி ஆகட்டும், அல்ல திருச்சியில இருக்கிற வேலுமணி ஆகட்டும், இல்ல கன்னியாகுமரியில இருக்கிற ராஜேஷ் ஆகட்டும், இல்ல வேறு பல ஊர்களில் இருக்கிற பல காங்கிரஸ்காரர்களாகட்டும், அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பிரச்சனை திமுகவோட இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த திமுக ஆட்சியில காங்கிரஸ்காரர்கள் ஓரங்கட்டப்படுகிறார்கள், அவங்களுடைய காரியம் எதுவும் நடக்க மாட்டேங்குது, அதிகாரிகள் எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பலவிதமான வருத்தங்கள் காங்கிரஸ்காரங்களுக்கு இருக்கு. அந்த வருத்தங்களோட வெளிப்பாடாதான் அவங்க என்ன பண்றாங்க? திமுக அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கலப்புறதுன்ற மாதிரி ஏதோ அந்த விஜயையும் காங்கிரஸையும் சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை கலப்புறாங்க. ஆக்சுவலா அது அதிகாரங்கள் வேணும், அதிகாரத்துல பங்கு வேணும். இதெல்லாம் என்னன்னா திமுக மேல இருக்கிற கோபத்தினால கலப்பப்படுற ஒரு விஷயங்களை தான் நான் பாக்குறேன். ஆனால் அடிப்படையில ஒரு விஷயத்தில் நான் தெளிவா இருக்கேன். காங்கிரஸ் மேலிடமும் ராகுல் காந்தி இந்த மாதிரி விஷயத்துல தலையிட்டு நீங்க அரசெல்லாம் பண்ண வேண்டாம் சொல்ற அளவுக்கு அவர் போவார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு நேஷனல் லெவல் லீடரா இருக்காரு. இது போன்ற நாடு முழுக்கும் பல சம்பவங்கள் நடக்குது, பல விஷயங்கள் அவர் பார்த்துட்டு தான் இருப்பாரு. எந்த இடத்துல எந்த கட்டத்துல எந்த விதமான தலையீடு தேவை என்பது அவருக்கு தெரியும். அதுவும் கிட்டத்தட்ட திமுகவை எதிர்த்து களமாடி கொண்டிருக்கிற விஜயை அரசு பண்ண வேண்டாம் அவர் சொல்லுவாரா என்பது எனக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். அரசியல் ரீதியாக திமுகவும் தாவேகவும் எதிரெதிர் நிலைப்பாட்டில் இருக்கு. திமுகவோட கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும்போது நிச்சயமாக நடந்த சம்பவம் குறித்து வேணா கேட்டுக்கலாம். இன்னும் ராகுல் காந்தியும் விஜயும் பேசினதாக அந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவரையும் எதுவும் வரல. ஆக்சுவலா அதனால ராகுல் காந்தியை சொன்னாதான் உண்டு. விஜயை நம்மளால அப்போஸ் பண்ண முடியாது. ராகுல் காந்தி சொன்னாதான் உண்டு. அதனால இது காங்கிரஸ்காரர்கள், திமுகவை பிடிக்காத காங்கிரஸ்காரர்கள்
ஒருவேளை அதிகமான இடங்கள் கேட்கணுன்றதுக்காகவோ இல்ல அதிகாரத்தில் பங்கு இந்த விஷயங்களை வற்புறுத்துறதுக்காகவோ பலவிதமான பேச்சுக்கள் அவங்க கிளப்பி விடுற வதந்திகள் தான் இது. ராகுல் காந்தியை சொல்லிட்டாரு விஜய் அரெஸ்ட் பண்ண வேணான்ட்டு அப்படின்ற விஷயங்கள். ஆனால் அடிப்படையில இந்த கட்சியோட கூட்டணிக்கும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உள்ள அந்த கூட்டணி இருக்குல்ல, மேலிட தொடர்பு இருக்குல்ல, அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா கடந்த 2 பாராளுமன்ற தேர்தலாக இந்த கூட்டணியில தான் காங்கிரஸ் நல்ல பயனடைஞ்சிருக்காங்க. 9 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்காங்க, கணிசமான பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்காங்க. அவர்கள் எந்த விதமான ஒரு ஓட்டு வங்கியும் என்ன இருக்குன்னு தெரியாத ஒரு விஜயோட ஒரு காங்கிரஸ் தொடர்பு இருக்குமானா அது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏற்கனவே ப்ரூவ் பண்ண ஓட்டு வங்கி வச்சிருக்கிற திமுகவோட இருந்து பலனை அனுபவித்த காங்கிரஸ் திடீர்னு விஜயை நோக்கி போவதற்கான அவசியம் எதுவும் தற்சமயத்துக்கு தெரியல. ஆனால் தேர்தல் நெருங்கும் போது ஏதாவது அரசியல்லாம் பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டது. இன்னைக்கு தேதியில இப்பெல்லாம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க வரையும் காங்கிரஸ் மேலிட திமுகவோட இருக்கிற உறவை அதுல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற உறவில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த காங்கிரஸ்காரர்கள் தரப்பிலிருந்து வர குரல்கள் எல்லாமே பெரும்பாலும் திமுகவை பிடிக்காத ஒரு விஷயங்கள். இந்த காமராஜர் விஷயத்திலேருந்து வேலுச்சாமிக்கு அதை திமுக மேல ஒரு கோபத்தில் இருக்காரு. கரூர்ல இந்த செந்தில் பாலாஜி விஷயத்திலேருந்து நம்ம நகர காங்கிரஸ் தலைவர் ரிசைன் பண்ணதுலேருந்து அதுல ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி கன்னியாகுமரி ராஜேஷ் என்ன நினைக்கிறாரு, விஜய் கூட்டணியில இருந்தா கன்னியாகுமரியில் நம்ம வின் பண்றது ஈஸியா இருக்குன்னு அவர் நினைக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனால் காங்கிரஸ் மேலிடமும் திமுக மேலிடமும் சுமூகமான உறவில் இந்த நிமிஷம் வரையும் இருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.